பெண்களின் சாபம் யாரை எப்போது பாதிக்கும்? சென்னையின் மத்தியில் பிரபலமான பெருமாள் ரெசிடென்சி காலனியில் ராஜேஷ் என்பவர் பெரிய தொகுதி நிலங்களை வாங்கி கட்டுமானம் செய்து வருபவர். பணக்காரர்கள் மட்டும்தான் அங்கு வீடு வாங்க முடியும் என்கின்ற அளவிற்கு அந்த இடத்தின் மதிப்பு உயர்ந்திருந்தது. ஒரு சர்வசாதாரண பெண்மணி நந்தினி கணவனை இழந்த அவள் தன் மகளுடன் தனியாக வாழ்ந்து வந்தார். அவரது வீடு ஒரு காலத்தில் அவரது கணவரால் வாங்கப்பட்டது. ராஜேஷ் அந்த வீட்டையும் சேர்த்து முழு நிலத்தையும் வாங்க விரும்பினார். ஆனால் நந்தினி அதை விற்க மறுத்துவிட்டார். என் கணவரின் கடைசி நினைவாய் உள்ள இந்த வீட்டை எப்போதும் விற்க மாட்டேன் என்று அவள் உறுதியாக கூறினாள். ராஜேஷ் தனது அதிகாரத்தையும் பணத்தையும் கொண்டு நந்தினியை சட்ட ரீதியாக ஏமாற்றி வீடை கைப்பற்றினார். அவளும் அவளது மகளும் வீதியில் நிற்கும் நிலைக்கு தள்ளினார். நந்தினி எவரிடமும் உதவி எதிர்பார்க்காமல் ஆழ்ந்த துக்கத்துடன் அன்றைய இரவில் ராஜேஷை நோக்கி நடந்தாள். அவள் மிகவும் ஆழமான கோபத்துடன், இது என் வாழ்க்கையின் அடையாளம், அதை அழித்தீர்கள். என் கண்ணீர் உங்களை வாழ விடாது. நீங்கள் இழந்த பின் தான் உணர்வீர்கள். அதை ராஜேஷ் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இரவு முழுவதும் அவளது வார்த்தைகள் ஒலித்து கொண்டே இருந்தன. சில மாதங்களில் அவருடைய புதிய கட்டுமான திட்டங்களில் தடைகள் வர தொடங்கின. சரியான நிலையில் வேலைகள் முடிவடையவில்லை. சரியான நேரத்தில் முடிக்காத காரணத்தால் பல்வேறு சட்ட பிரச்சனைகள் எழுந்தன. மேலும் அவரது மகன் ஒருவர் டெல்லியில் இடம்பெற்ற ஒரு விபத்தில் பலியானார். சில காலமாக நிம்மதி இழந்த ராஜேஷ் நந்தினியின் சாபத்தின் விளைவாக இது நடக்கிறதோ என மனம் வருந்தினார். அப்போது நண்பர்களிடம் அவரது பிரச்சனைகளை கூறினார். அவர்கள் அவளிடம் மன்னிப்பு கேளுங்கள் என ஆலோசனை கூறினார்கள். ராஜேஷ் நந்தினியை தேடி சென்று அவளது முன்னே முழங்காலிட்டு மன்னிப்பு கேட்டார். தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்கள் வீட்டை பறித்தது தவறுதான். தவறு செய்து விட்டேன். நந்தினி சொல்லினாள். கண்ணீரின் சாபம் மண்ணில் நிறைந்துள்ளது. அதை எப்படியும் நீக்க முடியாது. ஆனால் மனிதராக நீங்கள் திருத்த முயற்சிக்கலாம். இன்றும் சென்னையில் அந்த காலனி வட்டாரத்துக்குள் நந்தினியின் சொற்கள் பேசப்பட்டது. பெண்களின் கண்ணீரையும் சாபத்தையும் எச்சரிக்கையாக அணுக வேண்டும். அதன் விளைவுகளை நகரமெங்கும் உணர்ந்தால் மட்டுமே அது உண்மைதான் என ஒப்புக்கொள்வார்கள்.